பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 33வது வசனம். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்மேல் பர்வதத்தில் அக்கினியினால் யார் உத்தரவு அருளுகிறாரோ அவரே தெய்வம் என எலியா ஒரு சவாலை முன்வைக்கிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது 2 காளைகள் கொண்டு வரப்படுகிறது. அதில் ஒன்றை பாகால் தீர்க்கதரிசிகள் தெரிந்தெடுக்கிறார்கள். மற்ற காளையை எலியா தெரிந்தெடுக்கிறான். நமக்கு தெரியும், பாகால் தீர்க்கதரிசிகள் என்னெல்லாமோ செய்து பார்க்குறாங்க அக்கினி இறங்கல. இப்பொழுது எலியா மாலை வேளையில் பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய அக்கினி இறங்க, இந்த பலி அங்கீகரிக்கப்பட கர்த்தருடைய அக்கினி இறங்க, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல காளையை கொண்டு வந்து அதை சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், அந்த காளையின் சரீரம் முழுவதும் இப்பொழுது வெட்டப்பட்டிருக்கிறது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. அதன் பிறகு எலியா ஏறெடுத்த ஜெபம் நமக்கு தெரியும். எலியா ஜெபிப்பதற்கு முன்னமே அந்த காளையை வெட்டும்போது அந்த காளை சத்தமிட்டிருக்கும், கதறி இருக்கும். அதன் பிறகுதான் எலியா ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை எலியா ஏறெடுத்ததும் வானத்திலிருந்து அக்கினி உடனே இறங்கினது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்களே. ஆனால் இதல்லவா மேன்மை? நமக்காக ஜீவனை தந்தவருக்கு நாம் கொடுக்கிற அன்பின் பரிசு இதல்லவா? என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே சர்வாங்க தகன பலியா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் சித்தம் முழுவதுமாய் நிறைவேற, எப்படி இந்த பலி மிருகம் சந்து சந்தாக வெட்டப்பட்டு அந்த பலிபீடத்தில் கிடத்தப்பட்டதோ அதுபோல என் இஷ்டம் அல்ல, என் விருப்பம் அல்ல, என்னுடைய அவயவங்கள் அனைத்தும் உம் சித்தத்திற்கே, உம்முடைய விருப்பத்திற்கே என்று சொல்லி நம்மை முழுமையாய் நாம் அர்ப்பணிப்போம் என்றார். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லானது தான். ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைப்பட நாம் அர்ப்பணிப்போம் என்றார். அன்று இந்த காளை துண்டித்து பலிபீடத்தில் வைத்ததும் எலியா கர்த்தரை நோக்கி கதறினான். அப்படி என்றால் நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது நமக்குள் இருக்கிற ஆவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வார். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற நம் அருமை இரட்சகர், நமக்காய் பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் கண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் மாறும். அர்த்தமுள்ளதாய் மாறுவது மட்டுமா, பரலோகத்துல நமக்கு மேன்மை எவ்வளவு அதிகமாய் கிடைக்கும். முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற அந்த ஒரு உணர்வையும் அந்த அர்ப்பணிப்பின் கிருபைகளையும் எங்களுக்கு தாரும், தருகிறோம். எங்களில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.